போகரின் சீடரான இடைக்காடர் ஜோதிடத்தில் சிறந்து விளங்கினார். ஒருமுறை 12 ஆண்டுகளுக்கு நிலவும் வறட்சியை கணித்தார். முன்னெச்சரிக்கையாக எக்காலத்திலும் கிடைக்கக்கூடிய எருக்க இலையை தன்னுடைய ஆடுகளுக்கு தின்ன பழக்கினார். குருவரகு தானியத்தை சேற்றோடு கலந்து குடிசைக்கு சுவர் எழுப்பினார். பஞ்சமும் வந்தது. ஆடுகள் அழியாத எருக்க இலையை தின்றது. சுவற்றில் தனது முதுகை தேய்க்க குருவரகு உதிர்ந்தது. அதை ஆட்டுப்பாலில் காய்ச்சி உண்டு வந்தார் இடைக்காடர். பஞ்ச காலத்திலும் இவர்கள் செழிப்பாக இருப்பதை கண்ட நவகிரகங்கள் இடைக்காடரை காண வந்தனர். இடைக்காடரோ ஆட்டுப்பாலில் சமைத்த வரகு சாதத்தை கொடுத்தார். நவகிரகங்களும் உண்ட மயக்கத்தில் உறங்கினர். மாறுபட்டு உலகத்தை வருத்திய கோள்களை மழை பெய்வதற்கு ஏற்றவாறு மாற்றி படுக்க வைத்தார். உடனே வானம் இருண்டது. நல்ல மழை பெய்து 6 ஏரிகள் நிரம்பியதோடு பூமியும் குளிர்ந்தது. விழித்த நவகிரகங்கள் நாட்டின் பஞ்சத்தை போக்கிய சித்தரின் அறிவுத்திறமையை பாராட்டினர். போகரின் உத்தரவுப்படி திருவண்ணாமலையில் வாழ்ந்து ஜீவசமாதி அடைந்தார்.